சுய மரியாதையெண் 273. நான் இருப்பதிலேயே பெரிய வியாபாரி. 1-3-90. பிஸியாக இருப்பவரிடம் மாயா வருவதில்லை. மாயாவை வரவேற்க நமக்கு நேரமே இருப்பதில்லை. பிராமணர் ஆகியிருப்பதே பிஸியாக இருப்பதற்கு. பிஸியாக இருப்பவரே பெரிய பிஸ்னஸ்மேன் ஆவார். நாள் முழுவதும் எவ்வளவு பெரிய வியாபாரம் செய்கிறோம். ஒவ்வொரு அடியில் பல மடங்கு வருமானம். எவ்வளவு வருமானம் சேருகிறது என்ற குஷி இருக்கிறதா? நாம் குஷியாக இல்லாமல் வேறு யார் இருக்க முடியும்? குஷி இருக்கும் அளவு பணிவு இருக்க வேண்டும். யாரை பார்த்தாலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆத்மா என்ற பார்வையில் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மா மீதும் மனப்பூர்வமான அன்பு தானாக பிறக்கும். யார் மீதும் வெறுப்பு வராது. நிந்தனை செய்பவர் மீதும் கூட வெறுப்பு வராது. கேள்வி வராது. கேள்வி இருப்பின் குழப்பம் இருக்கும். முற்றுப்புள்ளி வைப்பவர் முழு பாஸ் ஆகிறார். யாரிடம் சக்திகளின் முழு ஸ்டாக் இருக்கிறதோ அவரே முற்றுப்புள்ளி வைக்க முடியும். சுய மரியாதையெண் 274. நான் தபஸ்வி ஆத்மா. 2-12-93. ஒரு பாபா, வேறு எவரும் இல்லை. இதுவே தபஸ்யா ஆகும். தபஸ்யா ஆசனத்தில் இருந்து கொண்டுதான் செய்வர். ஸ்திதிதான் நமது ஆசனம் ஆகும். ஏக்ர ஸ்திதி, பரிஷ்டா ஸ்திதி, இது நம் ஆசனம் ஆகும். இந்த ஆசனத்தில் மனம் புத்தி அமர வேண்டும். இந்த ஆசனத்தில் அமரும் போதே வருங்கால சிம்மாசனத்தில் அமர முடியும். ஆசனத்தில் மனம் புத்தி ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும். சுயஸ்திதி பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இதன் மூலம் சக்திசாலி ஆகலாம். ஒருவரை நினைப்பது சகஜம். மாயா வருவது கெட்ட விஷயம் அல்ல. மாயா வரும்போதே நாம் மாயாஜீத் ஆக முடியும். அநேக முறை நாம் வென்றவர் என்ற நினைவு இருக்கட்டும். 4-12-91. ஒருவரை தவிர நமக்கு வேறு எவருமே இல்லை. மனிதர் வைபவம் மீது லகாவ் இருந்தால் புத்தி அங்கு அவசியம் செல்லும். மனம் அலையும். நாள் முழுவதும் மனம் புத்தி எங்கு செல்கிறது என சோதிக்க வேண்டும். பாபா சேவை, இதன் பக்கமே மனம் புத்தி செல்ல வேண்டும். எதை செய்தாலும் ட்ரஸ்டியாகி செய்ய வேண்டும். எனது அல்ல, உனது. காரியம் பாபாவுடையது. பாபா செய்வார். நாம் நிமித்தமாக இருக்கிறோம். லேசாகி விடலாம். 63 பிறவி நான் எனது என்பதில் சென்று சுமையை தூக்கினோம். அந்த பழக்கம் உறுதி ஆகிவிட்டது. எனது என்பது இருக்கக்கூடாது. மாயா பலவிதமான விளையாட்டை காட்டட்டும். அது மனமகிழ்வூட்டும் காட்சியாக நாம் பார்க்க வேண்டும். ஞாரா ஆகி பார்க்க வேண்டும். முதல் நம்பர் மாயாஜீத் ஆக வேண்டும். எந்த பிரச்சனை, பிராப்ளம், கேள்வி, பலவீனம் இருக்கக்கூடாது. சதா சாட்சி, சதா பாபா துணை. இதுவே நினைவில் இருக்க வேண்டும். சுய மரியாதை எண் 275.
நான் டபுள் தக்த நசீன் ஆத்மா. 17-3-91. ஆத்மாவின் அகாலத்தக்த் மற்றும் பாபாவின் தில்தக்த் இரண்டின் நினைவு இருக்கிறதா? அகாலத்தக்தை மறப்பதால் தேக அபிமானத்தில் வந்து விடுகிறீர்கள். இந்த சமயம் நாம் இந்த சரீரத்திற்கு அதிகாரி என்பதை சதா நினைவில் வைத்திருங்கள். அதிகாரி என்ற இருக்கையில் செட் ஆகும் அபியாசம் செய்யுங்கள். கர்மம் செய்யும் சமயம் இடையிடையே சோதித்து பாருங்கள். கர்மம் செய்யும் முன் யோசியுங்கள், பிறகு செய்யுங்கள். பின்னர் நிரந்தர் அதிகாரி என்ற ஸ்மிருதி மற்றும் நசாவில் இருக்கலாம். சுயம் பகவான் உங்களை ஸ்திதி என்ற இருக்கையில் அமர வைக்கிறார். 25-1-94. தக்தனசீன் ஆத்மா எனில் ராஜ்ய அதிகாரி ஆத்மா. அகாலதக்து நசீன் எனில் சுயராஜ்ய அதிகாரி. பாபாவின் தில் தக்த நசீன் எனில் பாபாவின் ஆஸ்திக்கு அதிகாரி. கர்மயோகி என்றாலே இந்த இரண்டின் தக்தனசீனாக இருப்பதாகும். அகாலத்தக்தில் அமர்ந்து கர்மம் செய்யும்போது அந்த கர்மம் எவ்வளவு சிரேஷ்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு கர்ம இந்திரியமும் லா அண்ட் ஆர்டர் படி நடக்கிறது. தக்தனசீன் ஆத்மா எனில் சதா சரியான கர்மம் மூலம் பிரத்யட்ச பலனை அனுபவிப்பவர். குஷி சக்தி கிடைக்கிறது. கூடவே வருங்கால சேமிப்பும் ஆகிறது. குஷி இருக்கும்போது துக்கம் வராது. துக்க தாமத்திலிருந்து விலகி வந்து விட்டோம். சுகம் தரும் மாஸ்டர் சுக வல்லல் ஆகிவிட்டோம். ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 276. நான் சிரேஷ்ட சோமான்தாரி ஆத்மா. 9-1-93. சோமான் தேகப்பற்றை மறக்க வைத்து விடுகிறது. அரைக்கல்பம் தேகப்பற்றில் வாழ்ந்தோம். மரியாதையை தேடி சென்றோம். யார் சோமான் நிலையில் இருக்கிறாரோ அவர் எல்லைக்குட்பட்ட மதிப்பு மரியாதையை தேடிச் செல்லும் இச்சை இருக்காது. இச்சை என்றால் என்ன என்று அறியாதவராக இருப்பார். எல்லைக்குட்பட்ட இச்சை அநேக இச்சைகளை உருவாக்கக்கூடியது. சோமான் சர்வ இச்சைகளையும் தீர்த்து அனைத்தும் நிறைந்தவராக ஆக்கக்கூடியது. சர்வ பிராப்தி சொரூபம் ஆகலாம். கவலை அற்றவராக ஆகலாம். சோமான்தாரி பாபாவின் தில் தக்த நசீன் ஆகிறார். அசாந்த வாயுமண்டலத்தில் கூட சாந்தமாக இருந்து மற்றவர்களுக்கும் சக்தியை தருவார். உலகில் அசாந்தி நிலவும் போது நாம் வீட்டில் அமர்ந்து பாபாவை நினைத்து சாந்தியை பெற்று மற்றவருக்கு சாந்தியை தரும் சேவை செய்வோம். பயப்பட வேண்டாம். என்ன நடக்கிறதோ எல்லாம் நன்மைக்கே. 1-2-94. நாம் என்னவாக இருந்தோம், இப்போது என்னவாக ஆகிவிட்டோம். நேற்று சோழியாக இருந்தோம், இன்று வைரமாக இருக்கிறோம். நேற்று இருளில், இன்று
வெளிச்சத்தில் இருக்கிறோம். டபுள் ஹீரோ ஆகிவிட்டோம். ஒன்று வைரசம வாழ்வு, மற்றொன்று இந்த நாடக ஹீரோ நடிகராக ஆகிவிட்டோம். டபுள் குஷி இருக்கிறதா? தினம் முரளியில் ஏதாவது டைட்டில் கிடைக்கிறது. பாபா அழிவற்றவர், அவர் தரும் டைட்டிலும் அழிவற்றது. இது ஆன்மீக டைட்டில். நசா அழிவற்றதாக இருக்க வேண்டும். ஒருமுறை நான் இது என்று அறிந்துவிட்டால் அது மறப்பதில்லை. சிரேஷ்ட ஆத்மா நான் என்பதை மறக்கக்கூடாது. சரீரம் மாறலாம், ஆத்மா மாறாது. ஆத்மா அழிவற்றது. நாம் விசேஷ ஆத்மா. தனது விசேஷதா நினைவில் இருக்க வேண்டும். சுய மரியாதை எண் 277. நான் திரிகாலதரிசி ஆத்மா. 9/1/93. சங்கம யுகத்தில் பாபா நம்மை திரிகாலதரிசி ஆக்குகிறார். சங்கம யுகத்தில் நின்று பார்ப்பதால் 3 காலமும் நமக்கு தெரிய வருகிறது. ஒரு புறம் துக்கதாமம், மறுபுறம் சுகதாமம். இரண்டின் ஞானம் தெரிகிறது. காரியம் எது செய்தாலும் திரிகாலதரிசியாகி செய்தால் கர்மம் சிரேஷ்டம் ஆகிறது. திரிகாலதரிசி ஆவதால் என்ன ஆச்சு, ஏன் ஆச்சு, அப்படி ஆகக்கூடாது, இப்படி ஆக வேண்டும் போன்ற கேள்வி வராது. விந்து வைப்பதால் விந்து ரூபம் சகஜமாக நினைவுக்கு வருகிறது. அமிர்த வேளை 3 விந்துவின் திலகம் வையுங்கள். நாம் விந்து, பாபா விந்து. எது முடிந்து விட்டதோ, எது நடந்து கொண்டிருக்கிறதோ, நத்திங் நியூ, ஃபுல் ஸ்டாப் என்ற விந்து வையுங்கள். நினைவிற்கான இடம் நெற்றி. ஆகவே திலகம் நெற்றியில் வைக்கின்றனர். 3 விந்து திலகம் இடுவது எனில் நினைவில் வைப்பதாகும். பின் நாள் முழுவதும் ஆடாமல் அசையாமல் இருக்கலாம். சமயத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சாட்சியாகி முன்னேறி செல்லுங்கள். பிரச்சனை ஒரு விளையாட்டு. திரிகாலதரிசி ஆத்மா எதை பற்றியும் கவலை படமாட்டார். ஏனென்றால் நமது வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை அறிவார். சுய மரியாதை எண் 278. நான் மாயாஜீத், பிரகிருதிஜீத் ஆத்மா. 18/1/93. மாயாஜீத் சகஜமாக ஆகிட சர்வ சக்திகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்து சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். மாஸ்டர் சர்வ சக்திவான் எனில் கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர். எந்த சமயம் எந்த சக்தியை அழைத்தாலும் ஆஜராகி சகயோகி ஆக வேண்டும். உலக ராஜ்ய அதிகாரி ஆக ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர் இருக்க வேண்டும். முதலில் சுயத்தின் மீது, பின்னர் உலகினர் மீது ராஜ்யம். சுயராஜ்ய அதிகாரி என்றாலே விரும்பியபடி விரும்பிய நேரம் கட்டுப்படுத்தக்கூடியவர். சுய மரியாதை எண் 279. பாபா கண்ணின் நட்சத்திரம் நான். 18/2/93. நாம் பாபாவின் கண்ணின் நட்சத்திரம் என்ற நினைவில் இருப்பவர். தானாகவே
விந்து ரூபத்தில் இருப்பார். ஒவ்வொரு கர்மத்தில் வெற்றி, அதாவது பிரத்யட்ச பலனை பெற சாதனம் தினம் அமிர்த வேளையில் 3 விந்து திலகத்தை வைப்பதாகும். 3 விந்து திலகம் வைப்பதால் பறக்கும் கலையை அனுபவம் செய்ய முடியும். பறக்கும் கலை மூலம்தான் உரிய நேரத்தில் இலக்கை எட்ட முடியும். டபுள் லைட் ஆகும்போதே பறக்க முடியும். சுய உன்னதிக்காக, சேவைக்காக எவ்வளவு காரியம் செய்தாலும் சுமை ஆகாது. எனது எனும்போது சுமை ஆகிவிடும். வாயில் உனது என கூறிவிட்டு மனதில் எனது என இருப்பதும் சுமைதான். இந்த தவறை செய்யக்கூடாது. சுய மரியாதை எண் 280. ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 280. நான் 3 சிம்மாசனதாரி திரிகாலதரிசி ஆத்மா. 26/3/93. அழிவற்ற ஆத்மாவின் சிம்மாசனம் பிரகிருதி. சத்யுக ராஜ சிம்மாசனத்தில் ஒரே சமயத்தில் பலர் அமர முடியாது. பாபாவின் மன சிம்மாசனத்தில் நாம் எப்போதும் அமர முடியும். டபுள் சிம்மாசனம். சிம்மாசனத்தில் அமரும் ஆத்மா சுயத்தின் மீது ராஜ்யம் செய்பவர். நாம் சுயராஜ்ய அதிகாரி. இந்த ஸ்மிருதி சர்வ பிராப்தியை அனுபவம் செய்விக்க கூடியது. நாலேஜ்ஃபுல் கூடவே பவர்ஃபுல் ஆகவும் இருக்கிறீர்கள். திரிகாலதரிசியாகி கர்மம் செய்கிறீர்கள். நல்லதே நடக்கும் என்ற நிச்சயம் இருக்கிறது. நல்ல பாபா கிடைத்துள்ளார். நாம் நல்லதிலும் நல்லவராக ஆகியுள்ளோம். நல்லதிலும் நல்ல கர்மமே செய்து கொண்டு இருக்கிறோம். சிரேஷ்ட ஆத்மாவின் எண்ணம், சொல், செயல் நல்லதாகவே இருக்கும். கல்யாணகாரி பாபா கிடைத்திருப்பதால் சதா கல்யாணமே நடக்கும். நாம் மாஸ்டர் விஸ்வ கல்யாணகாரி. உலகிற்கு நன்மை செய்பவருக்கு தீமை எப்படி ஏற்பட முடியும்? கல்யாணகாரி யுகம் அகல்யாணம் நடைபெறாது. ஓம் சாந்தி.